டாக்டர் ஹஃபீஸ். திமுக கூட்டணி கட்சிகள் இதை ஒரு விதமாக அணுகுது. இதற்குள்ள ஒரு அரசியல் இருக்கிறது. அதாவது மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கை சார்ந்து வைக்கக்கூடியதில் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது யூனியன் பிரதேசங்களும் ஒத்துக்கொண்ட விஷயம். தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் 3 பேர் தான் அவங்களோட அந்த பிஎம்சி லிஸ்ட்லேயே இந்த 3 மாநிலங்களும் இல்லை அப்படிங்கிறது. இதை நீங்கள் ஒரு மொழி போருக்கு அல்லது இன்னொரு மொழி இந்தி திணிப்புக்கு, ஏன்னா இன்றைக்கு முதலமைச்சர் கோட் பண்ணி இருக்கிறது பாரதிதாசனுடைய அந்த வரிங்கிறது இன்னொரு தடவை இந்தி திணிப்புக்கு எதிர்ப்புக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அதை அரசியல் மையப்படுத்த பார்க்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, இதுக்கான சூழலை தொடங்கினது யார்? ஏதோ சும்மா இருக்கிற ஒரு சூழலில் நம்ம போயிட்டு ஒரு இந்தி திணிப்புக்கு எதிரான போகிற நம்ம தொடங்கின மாதிரி இல்லை. 1993 மறைந்த ஆலடி அருணா அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்துக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு வாழ்த்துரை எழுதியிருப்பார். அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். இன்னும் சூழல் மாறலை, கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது, மின்னலும் இடியும் இன்னும் குறையவில்லை, மரங்கள் செடிகள் ஆட்டம் இன்னும் அடங்கவில்லை, இதற்கான பதில் இன்னும் கிடைக்கவில்லை, பதில் கிடைக்கலன்னா தமிழ்நாட்டு மக்கள் பதில் அளிக்கக்கூடிய சூழலில் போவாங்கன்னு 1993 இந்த மொழி சார்ந்த பிரச்சனை முழுமை அடையவில்லை. எப்பப்பெல்லாம் இந்த பிரச்சனை தூக்குதோ அப்பெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்தான் குரல் வரும் அப்படின்றத தலைவர் கலைஞர் அவர்கள் தீர்க்கதரிசியாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே அதை சொல்லிட்டு போனார். அப்போ இந்த சூழலை உருவாக்குறது யார் அப்படின்னு பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அரசியல் கட்சிகளை முடக்குவதற்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுருந்தாங்க. இடி ரெய்டு நடக்கும், இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடக்கும், அப்புறம் வேறு என்ன இருக்குது, சிபிஐ வச்சு வழக்கு நடத்துறது, கைது பண்ணுறது, இதெல்லாம் வழக்கமாக அரசியல் கட்சிகளை முடக்குவதற்கான ஒரு உக்தியாக பாரதிய ஜனதா கட்சி கையாண்டுட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அரசுகளை முடக்குவதற்கான உக்தியாக நிதி பகிர்வில் கை வைப்பது அப்படின்றத ஆரம்பிச்சுட்டு வர்றாங்க. பேரிடருக்கான இன்றைக்கான நிதியில கூட தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்படவில்லை அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் தொடர்ந்து நீங்க எதிர்ப்பை பதிவு பண்றீங்க, நாடாளுமன்றத்துல பேசுறீங்க, இங்க மக்கள் மன்றத்துல பேசுகிறீங்க, சட்ட போராட்டம் நடத்துறீங்க. ஆனால் திரும்பவும் மீண்டும் மீண்டும் நாங்க இதுதான் அப்படின்னு அவங்க சொல்லுவதன் மூலம் ஒரு மெசேஜை கன்வே பண்றாங்க. அது என்ன மெசேஜ்? அந்த மெசேஜ் தான் ஜனநாயகத்தை நாங்க மதிக்க மாட்டோம், மக்கள் வாக்களித்து ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும். கூட்டாட்சின்றது இங்கே கான்செப்ட் கிடையாது, மாநில உரிமைகள்ன்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. நீங்கள் எங்களுக்கு நிதி தர்றது மட்டும்தான் உங்களுடைய வேலை, திரும்பி கொடுக்குறோமா கொடுக்க மாட்டோமான்றது எங்களுடைய வேலை, நாங்கள் கண்டிஷன்ஸை வைப்போம், அந்த கண்டிஷனை ஏற்றுக்கிட்டா வரோம், இல்லைனா வராது அப்படின்னு பேசுகிறார். தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசினார். கான்ஸ்டிடியூஷனை மதிக்கணும், இந்தியாவுக்கு முழுக்க ஒரு கான்ஸ்டிடியூஷன் தானே, அப்புறம் எப்படி இவங்க மட்டும் விளக்கு கேட்கலாம் அப்படின்னா, இந்தியா முழுவதும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் தானே, நிதி பகிர்வில் மட்டும் ஒரு மாநிலத்துக்கு கூடுதலாக கொடுக்குறீங்க, இன்னொரு மாநிலத்துக்கு குறைவாக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை அந்த மாநிலத்துக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறப்போ அதிகமாக கொடுத்து தானே ஆகணும் அப்படின்றப்ப அங்கே உங்களுக்கு இந்த அரசியல் சாசனம் இந்தியா முழுவதும் ஒன்றுதான்றது தெரியலையா? அப்போ எங்கெங்கெல்லாம் மாநிலத்திற்கான தேவைகள் என்ன இருக்கோ அதை பூர்த்தி செய்வதற்காக தான் இங்கே கூட்டாட்சி, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், மாநில உரிமைன்னு இது எல்லாம் பேசி இருக்கு. பாராளுமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரமும் நீங்க சொல்லக்கூடிய இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டாட்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் நீங்க அவங்கள சித்தாந்த ரீதியாக எதிர்கொள்றதும் அவங்கள சித்தாந்த ரீதியாக எதிர்கொள்றதுமாவே இருக்குது. இப்ப இதை இந்திய அரசியலமைப்புக்கே எதிரானது, நீங்க இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்படின்னு அமைச்சர் பேசக்கூடிய சூழல் ஏன் வருகிறது ஒரு கேள்வி இருக்கு. இது சித்தாந்தம் கடந்து நடைமுறையில் பிராக்டிக்கல் ப்ராப்ளமா இருக்கு. கொடுக்க வேண்டிய 4000 கோடி 2000 கோடி கிட்ட ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டா, 20 வருஷமா நிதி வந்துகிட்டு இருக்கு, திடீர்னு நீங்க ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துட்டு இந்த கொள்கையை நீங்க ஏத்துக்கலன்னா 20 வருஷமா நாங்க கொடுத்துட்டு இருந்த பணத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நீங்கள் என்னை 7 மணி ஷோக்கு கூப்பிடுறீங்க, நான் 7 மணிக்கு வரேன்னு ஒத்துக்கிறேன், நம்ம 2 பேரும் பேசியாச்சு, தொடர்ந்து இந்த 7 மணி ஷோக்கு நான் இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் இல்லை காலையில் பவர் பாலிடிக்ஸ் ஒரு ஷோ இருக்கு, அதை நீங்கள் கலந்துக்கிட்டாதான், அதில் நீங்கள் கலந்துக்கிட்டாதான் 7 மணி ஷோக்கு நீங்கள் வரணும்னு சொல்றது எந்த அளவுக்கு ஒரு அபத்தமோ அந்த அபத்தத்தை இன்னைக்கு நீங்க நிறைவேற்றுறீங்க. அதுக்கு என்ன காரணம்? ப்ரோமோட் பண்ணதுக்கு பரவாயில்ல, இந்த சேனல்ல இதை தானே பேசி ஆகணும். அப்ப அப்படி நீங்க பேசுறதுன்னு இருக்குல்ல, இது எந்த அதிகாரத்துல இருந்து பேசுறது? என்கிட்ட அதிகாரம் இருக்கு. ஒரு பக்கம் இது நாங்க மாணவர்கள் நலனுக்காக அப்படின்னு இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல அந்த கேள்வி எனக்கு புரிஞ்சிச்சு, நான் அதை தான் பேசணும்னு. எது மாணவர் நலன்னு யார் முடிவு செய்யறது? ஏதாவது தரவு கொடுங்க. இன்னைக்கு சமீபத்தில் ஏசர் டேட்டா, ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய டேட்டா,
தன்னுடைய தாய்மொழியே படிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியா முழுவதும். அது தமிழ்நாட்டில் தமிழா இருந்தாலும் சரி, யூபியில் ஹிந்தியா இருந்தாலும் சரி, பீகார்ல ஹிந்தி படிக்க முடியல, மகாராஷ்டிரால மராட்டி படிக்க முடியலன்னு 2 மொழிகள்ல யூபியில் ஒரே ஒரு மொழி தான். அந்த மொழியே அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் யதார்த்தம். இதுல தமிழ்நாட்டில் 2 மொழி, அதுலயும் சிரமங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய கல்வி மாடல் அப்படின்றது இருக்கக்கூடிய தடை கற்களை நீக்கி கல்வியை எளிமையாக்குறது. பாஜகவுடைய மாநில தலைவர் நீங்க சொன்ன அதே ஏசர் ரிப்போர்ட்டை நீங்க உங்க பார்வையில இருந்து முன் வச்சீங்க, அவருடைய பார்வையில இருந்து வைக்கிறார். இருமொழி கொள்கை, இன்னொரு மொழி இங்க உள்ள வந்துரும் சொன்னீங்க. இருமொழியிலையும் ஏசர் ரிப்போர்ட்ல இங்க தாய்மொழியில இன்னும் வந்து அதுதான் சொல்றேன், மீட்டப் பண்ணல. ஆமாங்க, மீட்டப் பண்ணலன்றது ஒத்துக்கு ஏசர் ரிப்போர்ட்டை நாங்க நிராகரிக்கலையா? அப்ப யூபில என்ன வாழுதுன்ற, யூபியில் என்ன வாழும்? ஆல் த மோர் ஒரு அடிப்படை அறிவு உள்ளவர்கள், ஏற்கனவே 2 மொழியை முழுசா படிக்க முடியாம தத்தளிக்கக்கூடிய மாணவர்களும் இங்க இருக்கக்கூடிய கல்வி முறையும் இருக்கிறப்ப இதை எப்படி சரி செய்யணும் தானே பார்க்கணும். நீங்க இது 2த்துலயே இவ்வளவு சிக்கல் வச்சுக்கிட்டு நான் 3ஆவதா ஒரு மொழியை கொடுப்பேன் அப்படின்னா இது எந்த அடிப்படையில பேசிக்ஸ் ஆஃப் ஒரு ப்ராப்ளமை அசஸ் பண்றது, ஒரு அணுகிறதுல இது 2மே கஷ்டமா இருக்குன்றப்போ 3ஆவது எப்படி நீங்க கொண்டு வந்து திணிப்பீங்க அப்படின்ற கேள்விதான். அது ஹிந்தி, நான் அந்த சப்ஜெக்ட்குள்ளே வரல. ஐம் டாக்கிங் அபவுட் பிராக்டிக்கல் ப்ராப்ளம். 2 மொழியிலேயே இங்க மாணவர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப நீங்க இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 2 மொழிக்கு எப்படி பண்றது? 40 மாணவர்களுக்கு ஒரு டீச்சர்னு வச்சிருக்கிறதுக்கு பதிலா 20 மாணவர்களுக்கு ஒரு டீச்சர்னு கொண்டு வாங்க. அதை கொண்டு வந்து இந்த 2 மொழியை ஒழுங்கா படிக்கிறதுக்கான வேலையை காட்டுங்க. இதுல அவங்க வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆகுறது, இதுல எப்படி அவர்களுடைய திறனை வளர்க்கறதுன்றத கொண்டு வந்து நிறுவுறத நீங்க வேலையை பாருங்க. அதை விட்டுட்டு பிஎம்ஸ்ரீன்றீங்களே, பிஎம்ஸ்ரீன்றது என்ன புது பள்ளிக்கூடமா? புதுசா நீங்க நிலத்தை வாங்கி புதுசா கட்டி கான்கிரீட் ஸ்ட்ரக்சரை எழுப்பி அதுக்கப்புறம் கட்டி தரக்கூடிய ஒன்றிய அரசு மாநில அரசு கட்டி கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடமா? கிடையாது. இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கே நகர் பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம், எக்மூர்ல இருக்கக்கூடிய பழைய மாடல் மகளிர் பள்ளிக்கூடம், அதை என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வந்து 1.5 கோடி ரூபாய் வெறும் 2 வருஷத்துக்காக ஒதுக்கிட்டு அதுல பிஎம்ஸ்ரீன்னு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போய் அங்க மும்மொழியை திணிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யறத நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? இங்க ஒரு கல்வி கட்டமைப்பு இருக்கு. திரும்பவும் சொல்றேன், இது மாணவர்களுடைய நலன். நீங்க அடுத்தது இது கூட்டாட்சி இதெல்லாம் பேசுவோம், அரசியல் சார்ந்த பிரச்சனை. நான் மாணவருடைய நலனா பேசிட்டு இருக்கேன். 2 மொழி படிப்பதற்கே சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3ஆவது மொழி என்பது தேவையா? இங்க இந்தியாவுடைய லிட்ரஸி ரேட் என்ன, இங்க இருக்கக்கூடிய ஐக்யூ கோஷன்ட் என்ன, இதெல்லாம் அசஸ் பண்ணீங்களா? இதெல்லாம் விசாரிச்சீங்களா? 5வது படிக்கக்கூடிய யூபியில் இருக்கக்கூடிய, பீகார்ல இருக்கக்கூடிய, மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய மாணவர்களுடைய சூழல் என்னன்றதை பார்க்கிறோம். 10வதுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின பீகார் மாணவர்களுக்கு நீங்க 2+2 சொல்றதுல சிக்கல் இருக்கு. அந்த மாணவர்கள் கிட்ட கொண்டு போய் எந்த 3ஆவது மொழியை சொல்லி கொடுக்க போறீங்க? இந்த பிரச்சனைகள்லாம் புரிஞ்சிக்காம, ஆனா இதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி, அதாவது இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிஎம்ஸ்ரீ திட்டங்கள், அந்த எஸ்எஸ்ஏ திட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட மாநிலங்களுடைய பட்டியல்ல தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் தானே இல்ல. மற்ற நீங்க சொல்ற பீகாரோ நீங்க சொல்ற உத்தரப்பிரதேசமோ அவங்க இதெல்லாம் அவங்க பகுப்பாய்வு செய்யலையா? அவங்க எல்லாரும் இருக்காங்க. சொல்றேன், அது ஹிஸ்டாரிக்கலான ரெஃபரன்ஸ் இதுக்குள்ள எடுத்துட்டு போகணும். எமர்ஜென்சி காலத்துல ஏன் மாநில பட்டியலிருந்து கன்கரண்ட் லிஸ்டுக்கு இது போச்சு அப்படின்னா, இந்த மாநிலங்கள் யார் யாரெல்லாம் இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பாலிசி கிடையாது. யூபி, பீகார், மத்திய பிரதேஷ் இந்த மாநிலங்கள் எல்லாமே என்னைக்குமே கல்வியில் முன்னேற முடியாமல் ஒன்றிய அரசை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மாநிலங்கள். ஆனா எதிர்க்கக்கூடிய மாநிலங்கள் தன்னுடைய கல்விக் கொள்கையின் மூலமாக ஒன்றிய அரசு எது ஒரு பாராமீட்டரா வச்சு நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்குதோ அதையெல்லாம் என்னைக்கும் அச்சீவ் பண்ணிவிட்ட மாநிலங்கள். அப்ப இதுதான் இவர்கள் ஏன் ஆதரிக்கிறார்கள்னா, அவர்களுக்கு கல்விக்கான கட்டமைப்பு கிடையாது. அவங்க முழுக்க ஒன்றிய அரசு நம்பி இருக்கக்கூடியவர்கள். அதனாலதான் கிராண்ட்ஸ் அங்க அதிகமா போகுது. அவர்களுக்கு கல்விக் கொள்கை கிடையாது. அவங்க இங்க இருக்கிற மாதிரி அதிகமான பிரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல், எலிமெண்டரி ஸ்கூல்ஸ்லாம் அங்க கிடையாது. அப்ப அவங்களுக்கு இது தேவைப்படுது, எங்களுக்கு இது தேவைப்படல. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? சாலை வசதிகள் வேணும், பஸ் கனெக்டிவிட்டி இருக்கணும். கல்வி அமைச்சர் ஒவ்வொரு மீட்டிங்லயும் போயிட்டு வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல இதை பேசுறாரு, நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க. இப்ப மத்திய
முதலமைச்சர் பேசியதுடைய ரியாக்ஷன் தானா நேற்றைக்கு உங்க கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வச்சது? அல்லது இப்போ தொடர்ந்து வந்து முதலமைச்சருடைய பேச்சு ட்வீட் எல்லாம் இதை நோக்கி இருப்பது அப்படிங்கிறதா? அல்ல இதை தாண்டி இப்ப ரவீந்திரன் துரைசாமி ஒரு சொல்றாருல, இது இன்னும் இந்தியா கூட்டணி அல்லது திமுக கூட்டணிக்கு இன்னும் இன்டாக்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றதும் காரணம். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது யார்? ஒன்றும் இல்லை, சமகர சிக்ஷா நிதி வேற, தேசிய கல்விக் கொள்கை வேற. அதனால நீங்க பள்ளிக்கூடங்களை கட்டுவதற்காகவும், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அனைவருக்குமான கல்வி திட்டத்திற்காகவும், எல்லாருக்குமான கல்வின்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் கொடுக்க வேண்டிய தொகையை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தேசிய கல்விக் கொள்கை என்பது தனி விவாதம், அதை அப்புறம் விவாதிக்கலாம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லியிருந்தா இந்த சூழல் எழுந்திருக்காது. இந்த சூழலை எழுப்பியது பாரதிய ஜனதா கட்சி. இங்க நீங்க சொன்னீங்க அடுக்கடுக்கா இது மட்டும்தானா பிரச்சனை அப்படின்றப்போ, இது அடிப்படையில் ஒன்றிய அரசு கல்வியை எப்படி டிசைன் பண்ணணும்னு தெரியாத ஒரு கையாளத்தனத்துடைய வெளிப்பாடு ஒன்று. ரெண்டாவது, மாநிலங்கள் கன்கரண்ட் லிஸ்ட்ன்றது ஒத்திசைவு பட்டியல். ரெண்டு பேரும் சேர்த்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவை தன்னிச்சையாக இல்லை, இந்த நிதி பிரச்சனை வருது இல்லை பிஎம்சியில், அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய தவறை ஒன்றிய அரசு செய்யுது. சமகர சிக்ஷா அபியானுன்ற அந்த அபியானின் அடிப்படையில் அதில் வந்து கொள்கைகள்னு இருக்கு, அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அப்ஜெக்டிவ்ஸில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, அந்த மாநிலங்கள் தே கேன் ப்ரையாரிட்டைஸ் த இன்டர்வென்ஷன், எந்தெந்த மாநிலங்களுக்கு எது முக்கியம் என்பதை அவர்கள் முடிவு செய்யலாம் அப்படின்னு அந்த எஸ்எஸ்ஏல இருக்கு. அந்த இருக்கக்கூடிய உரிமையை தமிழ்நாடு அரசு கேட்கும்போது அதையும் மீறி அரசியல் அமைப்பை தவறாக கேடயமாக பயன்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அரசியல் தேவைப்படுகிறது. நிதியை நிறுத்தி வச்சு இங்க பாருங்க எது கேட்டாலும் நிதி கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்னன்னா, மாநில அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கெட்ட பேர் வரணும். பள்ளிக்கூடங்கள் சீரா இல்ல, பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஆசிரியர் தட்டுப்பாடு இருக்கு. ஆளக்கூடிய மாநிலங்கள் அது நிதி தருவதா இருக்கட்டும், அல்லது இன்னைக்கு தெலுங்கானாலாம் இருக்கு, காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நிதி தருவதில் தொடங்கி, அல்லது இந்த மாதிரியான கல்விக் கொள்கை சார்ந்தோ அல்லது மொழி சார்ந்தோ இப்படியான சிக்கல்கள் இல்ல. பாஜக நேர் எதிராக அகில இந்திய அளவுல காங்கிரஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனையே வரல. தமிழ்நாட்டிலிருந்து இந்த பிரச்சனை ஒவ்வொரு முறையும் வருது அப்படிங்கறத எப்படி பார்க்கிறீங்க? இந்திய எதிர்ப்பு எங்கிருந்து வந்துச்சு? தமிழ்நாட்டில் மட்டும்தானே வந்துச்சு. அப்போ மொழியும் கலாச்சாரத்தின் மூலமாக கூட்டாட்சின்ற ஒரு கான்செப்டை இந்தியாவுக்கு சொல்லி கொடுத்தது, அது எவ்வளவு முக்கியம் சொல்லி கொடுத்தது தமிழ்நாடு தான். அது பல வடிவங்கள்ல அந்த கூட்டாட்சிக்கு ஆபத்துன்றது போக போக தான் புரிஞ்சுப்பாங்க. அது சிவசேனாவா இருக்கட்டும், இல்ல மற்ற பாஜகவுக்கு ஆதரவு தந்தவங்கலாம் வந்து ரொம்ப லேட்டா தான் அந்த பிரச்சனையை புரிஞ்சுப்பாங்க. ஆனா தமிழ்நாடு ரொம்ப தெளிவா, நம்ம ஆரம்பம் முதல் கொண்டு நீட்டை முதலில் எதிர்த்தது யார்? தமிழ்நாடு தான். இன்னைக்கு எத்தனை பேர் சேர்ந்து எதிர்த்துட்டு இருக்காங்க? அன்னைக்கும் இதே தான் சொன்னாங்க, தமிழ்நாட்டை தவிர வேற யாரும் எதிர்க்கவில்லைன்னு. இன்னைக்கு மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டேவே ஏன் நீட்டை மாற்றக்கூடாதுன்னு யோசிக்கிற அளவுக்கு பேசியிருக்காரு. அப்ப கல்வி சார்ந்த கட்டமைப்பு மட்டுமல்ல, இது கூட்டாட்சிக்கு ஒரு பெரிய ஆபத்தை, மாநில உரிமை பறிக்கக்கூடிய வேலைகளை எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு காம்போவா இதுல கொண்டு வரதுனால நாங்க பாஜகவுடைய இந்த நான் டிசைசிவ் ஒரு கான்கிரீட்டான பிளானிங் இல்லாத ஒரு பாலிசியும் எதிர்க்கிறோம், மாநில உரிமை பறிக்கக்கூடிய வேலையும் நாங்கள் எதிர்க்கிறோம், மாணவர்களுக்கு நிதி தராமல் அவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு கொள்கையை எடுத்திருக்கக்கூடிய பாஜக எதிர்க்கிறோம். இது தமிழ்நாட்டு மாணவர்களை மட்டுமல்ல, இது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களையும் காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியை திமுக முன்னெடுத்திருக்கிறது.